வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ரீடம் ப்ராடக்ட்ஸ். என்ன சார் ஃப்ரீடம் பற்றி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இது சென்னை பிரிசனர்ஸ் அவங்களோட கையால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இன்றைக்கி பார்க்குறீங்க. இது நம்ம ஆஃபீஸில் டைரெக்டாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேல் பண்ணுவாங்க. இங்கே நார்மல் குவாலிட்டி வித் நார்மல் ப்ரைஸில் பொருட்கள் விற்பாங்க. இந்த வீடியோவில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க சேல் பண்ணுறாங்கன்றால ஷார்ட் வீடியோ தான் இது. ஸோ வீடியோ நான் ஸ்லோ மோஷனில் தான் காட்டியிருக்கேன். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் வியூவர்ஸ், தேங்க்யூ. ஸோ அழகழகான ஷூஸுங்க, எல்லா கலரில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. இந்த பழைய அம்பாசா மாடல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஷூஸும் இங்கே இருக்குது. லெதர் ஷூஸும் நல்லா இருக்குது. பெல்ட்டு, லெதர் பெல்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, லேடிஸ் சுடிதார் மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது இந்த டவலு, பெட்ஷீட்ஸு, அந்த மாதிரி தான். நான் பார்த்தீங்கன்னா பொருளாக இவங்க தராங்க. அதுக்கப்புறமா இந்த செடிகள்லாம் போகிற உரமும் தயாரிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த அமினோ ஆசிட்ஸ்னு இருக்கிற அந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லேருந்து தயாரிக்கிற அந்த இதுவும் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ட்ரை நட்ஸு, முந்திரி, திராட்சை இது இருக்குது இல்லைங்களா, என்ன சொல்லுவாங்க அது, கிஸ்மிஸ் பழம், அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்புறமா டவல்ஸு, சோப்பு, ஷர்ட்டு. சோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 9 வகை சோப்பு இருக்குங்க. அதெல்லாம் மனப்படமாக சொல்ல முடியுமான்னு தெரியல, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். முல்தண்ணி மிட்டி, குப்பை மேனி, கோட் மில்க்கு, ரோஸு, லெமனு, கிளிசரின், இந்த மாதிரி பல சோப்ஸ் இங்கே விற்கிறாங்க. பெட்ஷீட்லாம் ரொம்ப தரமாக இருக்குங்க. இந்த பெட்ஷீட் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்த குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. விலை கம்மி தான். நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினதால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு பேக் ஒன்று வாங்கினேன். பேக்கும் நல்லாயிருக்கு. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், இதெல்லாம் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. இதையும் நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் நாம் பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்ம ப்ரிசனர்ஸ் அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுப்பிச்சிட்டு வெளியே பிற்காலத்தில் அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு உதவும். நன்றி, வணக்கம்.